சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 வந்து ரொம்ப நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நானும் சாமி கும்பிட்டுக்கிறேன் உங்களுக்காண்டி. அண்ட் இந்த இயரோட ஸ்டார்டிங்கே அப்பா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. இது அவங்களோட 18வது வருஷம். அண்ட் 18வது வருஷம் மாலை போட்டு போகிறப்ப இந்த மாதிரி தென்னங்கன்று வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் வந்து விரத சாப்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ரைஸு, பட்டர் பீன்ஸ் கூட்டு, பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தோம். அண்ட் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பாயாசம், ரசம் அண்ட் அப்பளம், இதுதான் வந்து விரத சாப்பாடு வந்து செஞ்சுருந்தோம். அண்ட் வந்து எல்லாருக்கும் படையல் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து எங்கள் நேட்டிவ்க்கு தான் வந்து நாங்கள் போகணும். அது ஒரு கிராமம். அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு 65+ வந்து போகிறாங்க. ஒரு பெரிய பஸ்ஸு பிடிச்சி. இது எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே மிங்கிள் ஆகி எல்லோரும் போவாங்க. கோவில் வந்து எங்களுக்கு இங்கேருந்து பக்கம்தான். தேனியிலேருந்து ஒரு ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் தான், ஒரு 150 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கோவிலுக்கு வந்து போய் எக்ஸ்ட்ரா வந்து 2-3 நாள் வெளியிலலாம் சுற்றிட்டு நிறையா கோவிலுக்கெலாம் போயிட்டு வருவாங்க. நான் சொன்னேன்ல எங்கள் ஊரில் ஒரு கோவில் சொல்லி அங்கே தான் இருமுடியெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அண்ட் சாமியெல்லாம் அழைக்க போயிருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் போய் எல்லா சாமியையும் அழைச்சிட்டு வருவாங்க. வந்து கோவிலில் வச்சு அவங்கவுங்க இருமுடியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவாங்க. இருமுடியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கோவில்லையுமே ஒரு செதர் தேங்காய் போட்டுட்டு தான் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல பஸ்ஸு நிற்கும், அங்கே தான் போய் ஏறுவாங்க. அப்பாவுக்கு இது 18வது வருஷம்னால தென்னங்கன்று வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தடவை வந்து 3 சாமி 18வது வருஷமாக. ஸோ 3 பேர் எடுத்துகிட்டு போய் அங்கே கோவிலில் வந்து ஐயப்பன் கோயிலில் வச்சுருவாங்க. அதை எடுத்து அவங்க வந்து ஏல விட்டுருவாங்க கேரளா கவர்மெண்ட்டு.